இதில ஃபர்ஸ்ட்டு சீன்லயே இந்த மாதிரி இனியாவோட டான்ஸ் ஃபங்ஷன் ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன, அந்த டான்ஸ் ஃபங்ஷனுக்கு எதுக்காகன்னு தெரியல, பாக்கியா கொஞ்சம் லேட்டாவே வராங்க. ஆனா அத பத்தி எதுவுமே யாருமே கேட்காம, காம்படிஷன்ல எப்படி இனியா கலந்துக்கிறா, எப்படி பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வழியா இனியாவும் டான்ஸ் ஆடி முடிச்சிடவே, உடனே அங்க இருக்கவங்களும் இந்த மாதிரி நாங்க இப்போ ஃபைனல்ஸ்க்கு போறவங்கள செலக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணி அவங்களோட பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இங்க கீழ உட்காந்துட்டு இருக்க இனியாவும் ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. ஆனா அப்ப அத பார்த்த கோபியும் எப்பவும் போலயே இனியாவ மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம அவங்கள தைரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் கொஞ்சம் கடுப்போட தான் இத பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அப்பா பொண்ணு இப்படி பார்க்கும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் அத வெளிக்காட்டிக்காம எப்படி இருந்தாலும், என்ன நடந்தாலும் அவங்கவங்களோட இடத்துக்கு போய் தான் ஆகணும். அத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அமைதியாயிட, இந்த பக்கமும் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி அந்த ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தவங்களோட பேரா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா இனியாவோட பேரையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இனியா ரொம்பவே பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால தான் நாங்க அவங்கள இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களையே அவங்க இதுவரைக்கும் பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டி மேல கூப்பிட, உடனே அத கேட்டுட்டு இனியாவோட ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இனியா எப்பவும் போலயே தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்களோட அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு ஸ்டேஜ் மேல ஏறி போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா கிட்ட, "அம்மா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அத நான் ஸ்டேஜ்ல தான் தரப்போறேன்னு" சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ஒண்ணுமே புரியாம பாக்கியாவும் இனியா கிட்ட "என்னடி கிஃப்ட்? என்ன தரப்போறேன்னு?" கேட்க. ஆனா இனியாவோ அதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஸ்டேஜ்க்கு ஏறி போக, இத கேட்டுட்டு ஈஸ்வரி, கோபி அது மட்டும் இல்லாம பாக்கியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தோட இருக்கும்போது, கரெக்ட்டா இனியா ஸ்டேஜ்ல ஏறி போனதுக்கு அப்புறமா, இங்க இருக்கவங்க இனியா கிட்ட மைக்க கொடுத்து உங்களோட வெற்றிக்கு காரணம் யாரு? நீங்க யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு உடனடியா இனியா, "நான் ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவ ஸ்டேஜ்க்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்லிட்டு கோபிய ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாம, அடுத்து என்னோட அம்மா, ஏன்னா என்னோட வெற்றியில அவங்களோட பங்கு அதிகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே ஸ்டேஜ்க்கு கூப்பிடுறாங்க. இத கேட்டுட்டு பாக்கியாவும் கோபியோட பக்கத்துல போய் நிக்கணுமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சாலும், கீழ உட்காந்துருக்க ஈஸ்வரி, செழியன்னு சொல்லிட்டு எல்லாருமே போங்க இனி அத கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்ல, ஆனா எழில பார்த்த பாக்கியாவோ கொஞ்சம் சங்கடத்தோட என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, உடனே எழிலும், "பரவாயில்லம்மா நீங்க போயிட்டு வாங்க. இனியாவுக்காக தானே நீங்க போறீங்க, போங்கம்மா" அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கவங்களும் பாக்கியான்ற பேரை கூப்பிட்டு அவங்களையுமே ஸ்டேஜுக்கு வர சொல்ல, உடனே வேற வழியே இல்லாம பாக்கியா கோபி கூட போய் நிக்கிற நிலைமைக்கு போறாங்க. அப்ப இத பார்த்துட்டு கோபியுமே உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. இனியாவோ அதை விட அதிகமான குஷியில நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லார் முன்னாடியுமே வச்சு, "இதுதான் என்னோட அப்பா, இதுதான் என்னோட அம்மான்னு" சொல்லிட்டு அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் ராதிகா வீட்ல இது எல்லாத்தையுமே ராதிகாவோட அம்மாவும் பார்த்துட்டு இருக்கா. மயுவும் ஓரமா நின்னு அந்த ஃபங்க்ஷன்ல நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே சோகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராதிகாவோட அம்மாவும் ராதிகா கிட்ட, "மாப்பிள்ளைய உன்கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சுட்டாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க ராதிகாவும் அந்த ஃபங்க்ஷன்ல நடக்கிறது ரொம்பவே சோகத்தோடையும் ரொம்பவே கோவத்தோடையுமே பார்த்துட்டு இருக்கா. அந்த ஃபங்க்ஷன்லயும் இனியா ரொம்பவே ஓவரா போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்டேஜ் முன்னாடி பாக்கி கிட்டயும் இனியா கிட்டயும் நடந்துக்கிறத அத்தனை பேருமே பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க 2 பேருமே ஒண்ணா தான் சேர்ந்து வாழ்றாங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இனியா நடந்துக்கிறாங்க. அது பாக்கியாவுக்கு நல்லா புரிஞ்சாலுமே இப்போதைக்கு இனியாவை எதுவுமே சொல்ல முடியாதுன்றதுனால அவங்க கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இனியாவோ அம்மா கிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லயே வச்சு பாக்கி கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அப்போ அதை கேட்டுட்டு பாக்கியாவும் செம்ம ஷாக் ஆக, இனியாவோ அவங்க கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியுமே வச்சு, "இந்த மாதிரி நான் என்னோட வெற்றிக்கு முழு காரணமா என்னோட அப்பா அம்மாவை தான் சொல்ல போறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய விதத்துல உதவி பண்ணனால தான் என்னால இந்த மாதிரி சாதிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே நான் பார்த்த பெஸ்ட் பேர்னா அது என்னோட அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வெளியே எல்லார் முன்னாடியுமே பார்க்க சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இனியா பேசுறதை எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க. ஆனா இனியாவோ பாக்கியாவை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தது எல்லாத்தையுமே பொய்யா சொல்லிட்டு இருக்கா. அப்ப இதை கேட்டுட்டு கோபியுமே ஒரு பக்கம் அதிர்ச்சியில இருந்தாலும் அவங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால அவங்க அப்படியே அமைதியாயிடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே டிவில லைவ்ல பார்த்துட்டு இருக்க ராதிகாவோ இந்த மாதிரி இனியா அவங்கள பத்தி சொல்ல இவங்களுக்கு கஷ்டத்துல கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாம நான் எடுத்த முடிவு கரெக்டா தான் சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருந்தா அந்த பெட்டியை தூக்கிட்டு நானும் மையவும் 2 நாள் எங்கேயாவது போய் தங்கலான்னு இருக்கோம். நீ எங்க கூட வர விருப்பம் இருந்தா வா, அப்படி இல்லைன்னா நீ அண்ணா கூட போய் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து வெறுன்னு கிளம்பி போயிட, உடனே இதை பார்த்துட்டு ராதிகாவோட அம்மாவும் வருத்தத்தோட நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிவியில கோபி, பாக்கியா, இனியான்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு குடும்பமா எல்லார் முன்னாடியுமே பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு செம்ம வெறுப்போடையும், "உங்க யாரையும் நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு நீங்க கண்டிப்பா பதில்
பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திட்டு இருக்காங்க.